அன்னைக்கு விஜயகாந்த் சார் அவங்களுக்கு இதே ஆதரவு கொடுத்திருந்தா தமிழ்நாடு ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும். அவங்கள சித்திரவதை பண்ணி தூக்கில் போடணும். கேப்டன் ஆட்சி கேப்டன் இப்போ வந்து கேப்டன் உருவானதான் பயங்கரமாக சிறப்பாக ஆட்சி பண்ணியிருப்பாரு. கேப்டனுக்கு எவ்வளவு திறமை இருக்கு. ஆனா அத மக்கள் அப்ப ஃபீல் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. விஜயகாந்த் தவற விட்டுட்டோம். அது வந்து நம்ம வந்து அதுக்கு அதே மாதிரி விஜய் நம்ம விட்டுறக்கூடாது. விஜய் சார் ஆட்சியில் வந்து விஜய் வந்து மக்களின் நண்பனா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். 100 யூனிட் கிடைச்சதும் பறிச்சா மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா இல்லையா? இப்ப 2 மாசம் எங்களுக்கு 100 யூனிட் கிடைச்சது, அதையும் ஒரு பறிச்சுட்டாரு. விஜயகாந்த் அவர்கள் வந்து வராது வந்து துரதிருஷ்டம் தான் சொல்லணும். துரதிருஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்திருப்பாரு. வணக்கம், அரசியல் ஃப்ளாஷ் மீடியாவிலிருந்து நான் தான் உங்கள் கபாலி. இன்றைக்கி வந்து டிவிகே கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துட்ருக்கு. இதுக்கு வந்து பொதுமக்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அன்றைய காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தா இன்றைக்கி தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோவையில் வந்து ஒரு 10 வயசு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். இப்போ இருக்க டிவிக்கு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது சார்? சார் அவங்க ஆட்சி வந்து இப்போ ஒரு 2 வாரம் தான் ஆகுது இல்லையா? சரி, பரவாயில்ல, அவங்க பண்ணுவாங்க நல்லது. இருந்தாலும் அவங்க கூட இருக்க ஆட்கள் எப்படின்னு தெரியாது, போக தெரியும். நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. சரி, ஆனால் அது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கியதான் முன்னுரிமை முதல் கையெழுத்து மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் இப்போ வந்து கோவையில் வந்து ஒரு 10 வயசு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து 2 பேர் வந்து கொன்னிருக்காங்க. அவங்க மனுஷ ஜென்மங்களே இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை பற்றி முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சரி, இது சம்பவம் நடந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு. முதலமைச்சர் அவர் இதுவரை கருத்து தெரிவிக்கலை. அரெஸ்ட் பண்ணியாச்சு, குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் அவங்க வேலையில் நடந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக முதலமைச்சர் கண்டிப்பாக பதில் சொல்லுவார். சொல்லாமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக சொல்லுவார். ஓகே சார், இன்னைக்கு வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மக்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அன்னைக்கு கேப்டன் அவர்கள் இருந்த டைமில் அவருக்கு மக்கள் வந்து இவ்வளோ ஆதரவு கொடுத்துருந்தா ஆட்சி வந்து எப்படி இருந்திருக்கும் உங்கள் கருத்து? அன்னைக்கு விஜயகாந்த் சார் அவங்களுக்கு இதே ஆதரவு கொடுத்துருந்தா தமிழ்நாடு ஒரு பொற்கால ஆட்சியாக இருக்கும். அவர் விஜயகாந்த் சார் செய்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் சார் அவங்க இருந்திருந்தா ஆட்சி ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் என்னன்னா அவருடைய உழைப்பில் பாதி வருமானங்களை ஏழைகளுக்கு தான் கொடுத்துருக்காரு. சாப்பாடு அப்படி அந்த மாதிரி அவரை மாதிரி நல்லவர்கள் யாரும் இதுவரையும் கிடையாது. இனி வாய்ப்பு இருக்கான்னு என்னன்னு தெரியல, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சார் எப்படி பண்ணுறாரு, எப்படி கேப்டன்காரு வர சான்ஸே இல்லை. சரி, அவரை நினைவிடத்தில் இன்னைக்கு அவங்களுக்கு சோறு கொடுக்குறாங்க. அவரை மாதிரி நல்லவங்க எதுவும் கிடையாது. அவர் இருந்திருந்தால் நல்ல பொற்கால ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு. மக்கள் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் ஆண்டி. சரி, வணக்கம். இங்கே வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கடைப்பட்டுருக்கீங்க? 7 வருஷம். 7 வருஷம். ஓகே, விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம்மாக இருக்கார். இவரோட ஆட்சி வந்து எப்படி இருக்குது? இவரோட ஆட்சி பெண்களுக்கு தான் ஆத்தியமாக அவர் கையெழுத்து போட்டது. அதை நான் பாராட்டுது. ஏன்னா அவர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கியதே அதே ஒரு நல்ல ஒரு விஷயம். எந்த முதல்வரும் இந்த மாதிரி இது பண்ணலை. இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது ஒரு பெண்களை கொடுமைப்படுத்தினா அவங்கள என்னெல்லாம் சித்திரவதை செய்யணுமோ அது செய்து தூக்கில் போடுவாங்க. அந்த இது வரணும். அப்போ இந்த நாட்டில் உள்ள ஆண்கள் இந்த பெண்களை கொடுமைப்படுத்த மாட்டாங்க. ஓகே 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 மேடம், நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு 10 வயசு சிறுமியை வந்து பலாத்காரம் பண்ணி கொன்னிருக்காங்களே, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இதுவும் இந்த ஆட்சியில் தானே நடந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்ல வர்றது, அந்த 2 பையன் மாதிரியும் ஒரு வருஷம் சித்திரவதை பண்ணணும். ஏன்னா வெளியே உள்ள ஆண்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்கள சித்திரவதை பண்ணி தூக்கில் போடணும். அதுதான் செய்யணும். அப்போ அது ஒரு ஊர் மக்களுக்கு ஒரு
பயம் இருக்கும். புரிஞ்சா? அதுதான் அதான் என்னோட கருத்து. அதுதான். ஏன்னா நமக்கும் நானும் ஒரு பெண்ணு, இனி வரதும் பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்கள போல தானே. அப்படி ஆண்களும் நினைக்கணும். அதான். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சிஎம் ஆட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்காரு. இவரோட ஆட்சி வந்து எப்படி இருக்கு உங்க கருத்து? அவர் சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு சரி பண்ணுனார். ஆனால் சட்டம் ஒழுங்கு எந்த கவர்மெண்ட்டாலும் சரி பண்ண முடியும். அது நடக்கிறது அன்னாடம் நடக்கதான் செய்யும். இன்றைக்கி வந்து கோவையில் நடந்தது. இவர் வந்தனிக்கே ஒரு இது நடந்தது. அவங்க தாவேக்கால் பிறகு ஒரு 10 சிறுமியை இது பண்ணார். இதெல்லாம் இவரால் ஒழிக்க முடியுமா? சட்ட ஒழுங்கு எது எல்லாம் செய்யறது. சிங்கப்பெண்ணை திட்டம் வந்து ஏற்கனவே இருக்கிறதே பெயர் மாற்றி தான் இவர் செய்கிறார். கொஞ்சம் ஆமாம், அதிகப்படுத்துறேன்னு. இது எல்லா அரசாங்கமும் செய்கிறது தான். புதுசாக பொறுப்பேற்றுரும். ஜெயலலிதா அம்மாவே கொண்டு வந்தது தான் இது. அதை பெயர் மாற்றி ஸ்டாலின் கொண்டு வந்தார். அதை இவர் பெயர் மாற்றி சிங்கப்பெண்ணு கொண்டாரு. இது வந்து ஜென்ரலாக இது வந்து எல்லா அரசாங்கமும் வரது தான். இவரால் மாட்டினா அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அழகு. இப்போ ஒரு தப்பு நடக்கிறத ஒழிக்க முடியாது, நடக்க தான் செய்யும். அதை வந்து உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் அந்த அரசாங்கத்தோடைய வேலை. அதை சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும் விஜய். ஆனால் அதை எப்படி பண்ணுவான்னு போக தான் பார்க்க முடியும் நம்ம. அதுதான். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் உடனடி நடவடிக்கை எல்லாமே எடுத்தாங்க. ஒரு நடக்க தான் செய்ய தான் செஞ்சுது. ஆனால் நடவடிக்கை அந்த ஆட்சியில் இருந்தது. இவர் ஆட்சியில் இருக்குமான்றது பார்த்தா தான் தெரியும். ஆனால் இன்னொன்று என்னன்னு சொன்னால், இப்போ வந்து இந்த கோவை சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இவர் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஆமாம், இதை பற்றி இது வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருணும். அதை சிறப்பாக செயல்படுத்தணும்னு எதிர்பார்த்தானா அந்தளவுக்கு எடுப்படல எங்களுக்கு. அதில் தொடர்ந்து மின்வெட்டு வேறு ஏரியாவில் அதுவும் இருக்குது. கண்டினியூவாக ஒரு 5-6 நாளாக மின்வெட்டு செம இதுவாக இருக்குது. சொந்த ஊர் வந்து நாங்கள் சொந்தமாக ஊர் காஞ்சிபுரம் தான். அங்கே தொடர்ந்து ஒரு 4 நாள் மின்வெட்டு. அதுவும் இரவில் தான் பெரும்பாலும். இதேமாதிரி மின்வெட்டு நாங்கள் எதுவுமே எதிர்பார்த்ததே கிடையாது. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை யாருமே. ஒரு 4 நாளாக மறியலும் பண்ணோம். அப்பவும் வரல மின்வெட்டு. சரி பண்ணல. ரஞ்சித்துக்குற மாதிரி மந்திரியோடைய சொந்த ஊர் நாங்கள். அங்கேயும் அதே பிரச்சனை தான். மின்சாரம் வந்து மின்சார அடித்தில் இது பண்ணுறேன்னு. ஆனால் கட்சியில் மின்தடை தான் ஏற்பட்டுக்குது. அதையும் சரி பண்ணுற மாதிரி தெரியல. அவங்களுடைய சீர் பண்ணுற 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க. ஆனால் 200 யூனிட் 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. 200 யூனிட் பண்ணுறவங்க இப்போ 100 பேர் சதவீதம் இருக்கிற மக்களில் 70% பேர் 500 யூனிட் மேலே யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்கா. இப்போ இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனால் 30% மக்கள் தான் 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க. இன்றைக்கி எல்லா அதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஏசி இல்லாத வீடே கிடையாது. அவங்களுக்கு ஏசி வச்சுருக்க மினிமம் 500 யூனிட் கம்பல்சரி வருது. 500-550 வரும். நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். நானும் ஒரு ஏசி தான் வச்சுருக்கேன். எனக்கே கம்பல்சரி 550 யூனிட் வரும். இப்போ எனக்கு 200 யூனிட்டும் வராது. 100 யூனிட்டும் போச்சு. இவர் வந்து நல்லது செய்கிற பேரில் எங்களுக்கு எப்படி சொல்கிறது தரன்ற பேரில் இது பண்ணிட்டார். அவள் தான் உண்மை தான். 500 யூனிட்டுக்குள்ளே தான் சொல்லிட்டாங்க. 500 யூனிட்டுக்குள்ளே எங்களுக்கு வராது. ஏசி வச்சுக்கணும் கம்பல்சரி. யாருக்கு 500 யூனிட் வராது. கண்டிப்பாக ஒரு ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் ஓடும்போது குறைஞ்சபட்சம் 600 யூனிட் வரும். 600 550 600 யூனிட் வரும். அப்போ 500 மேலே போகிறவங்க எங்களுக்கு என்ன வருது? 100 யூனிட் கிடச்சிதான் பறிச்ச மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா இல்லையா? இப்போ 2 மாதம் எங்களுக்கு 100 யூனிட்டே கிடைச்சிது. அதையும் இவர் பறிச்சுட்டாரு. ஏசி இல்லாத வீடு எப்பவுமே அவங்க 100 யூனிட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு பலனும் கிடையாது. அவங்களுக்கு 200 யூனிட் கட்டுறவங்களுக்கு மிஞ்சி போனால் 50-100 தான் கிட்டுவாங்க. ஆமாம், மாதத்துக்கு 200 யூனிட்னு சொன்னார். மாதம் அதில் ஒரு சொன்னது இது சொன்னார். நான் வந்து வந்ததுமே மாதம் யூனிட் ரீடிங் எடுக்குது அனுமதிப்படுத்துன்னு சொன்னார். எலெக்ஷனில் பேசும்போது எல்லா எதிர்கட்சிலாம் மாதம் எடுக்கணும் ஸ்டாலின் சொன்னார். எடுக்கல. இதை வலியுறுத்தி அவர் இது பண்ணார். இவர் வந்தார். இவர் அமுல்படுத்தல. கண்டிப்பாக இது அமுல்படுத்தினாரா? அமுல்படுத்துறதுக்கு இல்லை, படுத்திருக்கணும். இல்லை நான் எடுக்கிறேன்னு ஒரு 6 மாதம் நடவடிக்கை அதுவும் சொல்லலை. அந்த மாதிரி சொல்லி இப்போ உடனே அவனால் எடுக்க முடியாது. ஆனால் அது மீட்டர் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஆனால் எடுக்கிறது ஒரு 6 மாதம் மொத்தம் அது எடுத்துருக்கணும். அதுவும் அவகாசமாக சொல்லியிருந்தேன். அதுவும் சொல்லலை. 200 யூனிட் ஒரு மட்டையாக சொல்லிட்டு அந்த மின் வாரியத்திலேருந்து சொல்கிறான். பேப்பரில் ஹெட்லைன் என்ன 200 யூனிட் இலவச மின்சாரம் போட்டான். ஆனால் உள்ள என்னன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். இன்றைக்கி என்னது 22 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுது. ஏசி எல்லா காரணம்னா இன்றைக்கி ஏசியை பயங்கரமாக விற்குது எல்லா கடையிலையும். அதனால் எப்படி யூஸ் ஆகும்? கரண்ட் அதிகமாக தன்றது எங்களுக்கு பிடிக்கல. உண்மையிலேயே இந்த 200 யூனிட்ன்றது கொடுக்காமையே கூட இருக்கலாம். அந்த 100 கூட தொடர்ந்து எல்லாருக்கும் கிடச்சிருக்கு, எல்லா ஜனங்களுக்கும். அதான் ஓகே ஒரு நிமிஷம். ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே கேப்டன் அவர்கள் வந்து அவர் பொதுவாக ஏதாவது நல்ல திட்டங்கள் செய்துட்டு இருந்தார். அந்த டைமில் இந்த வரவேற்புகள் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆட்சி?
கேப்டன் ஆட்சி இருந்தா கேப்டன் இப்போ வந்து கேப்டன் ஊரில் தான் பயங்கரமாக சிறப்பாக ஆட்சி பண்ணியிருப்பார். கேப்டனுக்கு ஒரு திறமை இருக்குது. அவர் என்னன்னா ஒரு நடிகர் சங்கத்து தலைவராக இருந்தே அந்த நடிகர் சங்கத்தை கடனில் இருந்ததே மீட்டவர். ஓகே ஓகே மீட்டவர் அவரே நீ உயிரோடு இருந்து ஆட்சியில் இருந்தா இதெல்லாம் விஜய் அவர் பயங்கரமாக சாதனை பண்ணியிருப்பார். உண்மையிலே அவர் கோவக்காரரை கண்டி அவனை தன்மையான நல்ல மனுஷன். ஆட்சியில் வந்து திறமைக்குது அவனுக்கு. அவர் தான் வந்து வீடு தேடி மக்கள் அந்த ரேஷன் திட்டம் கொண்டாந்து சொன்னது ஃபர்ஸ்ட் மாநாட்டில் 2004 மாநாட்டில் அறிவிச்சாரு. நான் வந்து ஆட்சிக்கு வந்து அந்த திட்டம் கொண்டாடுவேன்னு வீடு வீடா ரேஷன் கொண்டாரு. அதுக்கப்புறமா எந்தெந்த அசமம் வந்து இப்போதான் தாய்மாவன் ஸ்டாலினே கொண்டாரு. அது கூட 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான். ஆனால் அவருக்கு வீட்டுக்கு எல்லா ரேஷன் அட்டையும் கொடுப்போம் சொன்னார் விஜயகாந்த். ஆனால் அப்படிப்பட்டவரை வந்து தவற விட்டது நம்ம தப்பு. அது காலத்தின் கட்டாயம், என்ன பண்றது. கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்து எப்படி போயிட்டு இருக்கு? இந்த 10 நாளா நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கு, திருப்தியா தான் இருந்துச்சு. ஆனா அங்கங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது, அது அவர்தான் என்ன பண்ணுவாரு, அவர் என்ன பண்ணுவாரு. கண்டிப்பா எல்லாத்தையும் போய் இப்ப வந்தோடனே ஒரு வாரத்திலேயே எதையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. கொஞ்சம் போகணும். அப்புறம் அங்கங்க நடக்கிறத வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இனிமேதான் இப்பதான் அமைச்சரவையே இது பண்ணிருக்காங்க. இப்பதான் கேபினெட் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. போக போக நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. நல்லாச்சு வரும், நடத்துவாருங்கிறத நம்புறோம். ஓகே மேடம். இப்போ வந்து சமீபத்துல வந்து ஒரு 10 வயசு குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணி ஒரு 2 பேரு கொன்னிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது மாதிரி இனி வர இது மாதிரி தமிழ்நாட்டுல நடக்க கூடாது அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு கடுமையான தண்டனை. அது கண்டிப்பா அது அந்த குடுக்கற தண்டனை அது எல்லாருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியணும். அதாவது மரணத்தை விட கொடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்படிதான் சொல்றோம், கொடுமையா தண்டனை கொடுக்கணும். ஆனா ஒரு பக்கம் கொடுக்கற தண்டனை இன்னொரு பக்கம் தெரிய மாட்டேங்குது. அப்ப தெரிய மாட்டேங்கிறதுனால அந்த சைடு தப்பு நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த தப்பு நடக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதுதான் என்னுடைய வேண்டியதில்லை, உடனே தண்டனை கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஒரு 10 வயசு வேண்டியது இல்ல. ஆமா உடனே தண்டனை கொடுக்கணும். என்ன ஏதுன்னு கேட்கவே கூடாது. அதுக்கு அடுத்தது ஆள் தெரிஞ்சு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஓகே ஓகே. அதுதான் என்னோட கருத்து. ஓகே ஓகே. அப்பதான் இன்னொருத்தருக்கு பயம் வரும். உங்களுக்கு அந்த தப்பு தண்டனை கிடைச்சிருக்கு, நம்மளும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது எல்லாருக்கும். ஓகே மேடம். இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. இது அன்னைக்கு வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தா எந்த மாதிரி நடந்திருக்கும்? அது நல்லாட்சியா தான் நடந்திருக்கும். ஆனா இப்ப அத மக்கள் அப்ப ஃபீல் பண்ணாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, விஜயகாந்த் தவற விட்டுட்டோம். அது வந்து நம்ம வந்து அதுக்கு அதே மாதிரி விஜய் நம்ம விட்டுறக்கூடாது. அவரை தவற விட்டுட்டோம், விஜய்க்கு போட்டலாம், இவர் இனி தவற விடக்கூடாது. 3ஆவதா ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டுல வரட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள், இளைஞர்கள், பெண்கள், குறிப்பா பெண்கள் இளைஞர்கள் இருந்ததுனால இருக்குது. நல்லாச்சு அமையணும் நாங்க வந்து நம்புறோம். நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம்லாம் சும்மா தான் வயசானதா 50 வயசு ஆச்சு, 3 டிகிரி முடிச்சுக்கிறாங்க வேலையில. ஏதோ ஒரு சீக்கிரமா வேலை கொடுக்கும். ஓகே ஓகே. இவங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படியில முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே ஆள் போடல. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், டீச்சிங் லைன், ஸ்கூல் ஆகட்டும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேக்கண்டா இருக்குது. அதனால வந்து அது எல்லாம் அது இப்ப நிறைய பேர் செய்யற இடத்துல இப்ப கொஞ்சம் பேர் தான் வேலைக்கு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அது ஒர்க் பேர்டனா தான் இருக்குது. அதனால இவரு வந்து அதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி தகுதியான நபர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு படிச்சவங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கறத நம்புறோம் நாங்க. சார் வணக்கம் சார். இப்போ இருக்கிற விஜய் ஆட்சி வந்து எப்படி போயிட்டு இருக்கு சார்? விஜய் ஆட்சி இப்போ தான் தொடங்கியிருக்கிறாரு. நம்ம நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு தான் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தா மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ என்ன மாதிரி அடித்தட்டு மக்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் விஜய் சாருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை வந்து அரசு பள்ளியில் சேர்க்கணும் ஒரு ஆர்டர் போட்டார்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு இது மட்டும் என்னுடைய அடிமனசுலேருந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. அரசு பள்ளி ஆசிரியருடைய குழந்தைகளும்
குழந்தைங்களும் அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களோட குழந்தைங்களும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். தனியார் நிறுவனத்தில் படிக்க வைக்கக்கூடாது. படித்தா அவங்களுக்கு அரசு வேலை இல்லைங்கிறதே கொண்டு வரலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. தப்பு ஒன்றும் கிடையாது. தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன போச்சு, நீ அரசாங்கத்திட்ட கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குற, ₹1,00,000 சம்பளம் வாங்குற, அதில் 50,000 கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சு படிக்க வைக்கிறீங்க. அப்போ வந்து முடியாதவன் கஷ்டப்படுறவன் தானே நீ கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான். உங்கள் குழந்தைங்க வந்து நல்ல கான்வென்ட் ஸ்கூல்லையும் நல்ல பெரிய ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் படிக்க வைக்கிறீங்க. எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொண்டு போய் ப்ரைவேட்டுக்காரனுக்கு காசு கொடுக்குறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், விஜய் சார் வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும், கவனிக்கணும். அரசு அதாவது நான் வந்து எல்லாத்தையும் குறையாக சொல்ல வரல, இதை கவனிச்சார்னா பரவாயில்லன்னு தோணுது. தட்ஸ் ஆல். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் சாரோட ஆட்சியில் வந்து பெண்களுக்கு தான் பாதுகாப்பு உரிமை அப்படின்னு சொல்லி முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு 10 வயசு சிறுமியை வந்து பலாத்காரம் பண்ணி கொன்னிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தண்டனைங்கிறது வந்து இங்கே வந்து காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிற தண்டனைகள் எல்லாமே வந்து போதுமானதாக இருக்கான்னு தெரியல. முடிவுங்கிறது மரண தண்டனைன்னு சொல்லவும் முடியாது. மரண தண்டனைக்கு முடிவும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் முடிச்சு தூக்கில் போட்டுருக்க முடியாது இல்லைங்களா? தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். சட்டங்கள் கடுமையாக தான் இருக்குது, தண்டனையும் கடுமையாக இருக்கணும். ஆனால் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட்னா என்ன, தடுப்பு சட்டங்கள் கொண்டு வரணும். முதல்ல தடுக்கிறதுக்கு உண்டான இப்போ அந்த குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்புங்கிறது என்னது? அந்த குழந்தை இப்போ வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொல்லப்பட்டுருச்சு. அது எப்படி தடுக்கிறது நம்ம அப்படின்னா, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு உண்டான அந்த தைரியத்தை ஊட்டணும் முதல்ல. அதாவது குழந்தைகளுக்கு நல்ல மனதைரியத்தை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? சுற்றி இருக்கிறவங்க பேரண்ட்ஸுக்கு மனதைரியம் கொடுக்கணும். அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் மனதைரியத்தை கொடுத்து நாங்கள் பாதுகாப்பாக உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறோன்னு சொல்லி காவல்துறையும் மற்ற ஆட்சியாளரும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறங்கிற அந்த தைரியத்தை கொடுக்கணும். அந்த தைரியத்தை கொடுத்துட்டாவே தப்பு பண்ணுறவங்க உள்ள வரமாட்டான்ல. இப்போது நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னா நான் தட்டி கேட்குற தைரியம் எனக்கு வரணும்ல. வந்ததுன்னா இன்னொருத்த பக்கத்தில் தட்டி கேட்பான், ஒருத்தன் பக்கத்தில் வரான் தட்டி கேட்பான்னு பயத்தில் செய்ய மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் போயிடுவான், நம்ம வேலையை செய்வான். தப்போ ரைட்டோ ஒன்று செய்வோங்கிற எண்ணம் வந்துருது இல்லை அவனுக்கு. எல்லாத்துக்கும் தைரியத்தை ஊட்டணும். இப்போ போலீஸ் உங்கள் நண்பன் அப்படிங்கிறது நண்பனாக இருக்கணும் முதல்ல. இங்கே போலீஸ் நண்பனாக இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேல் இருப்பாங்களான்னு எதிர்பார்க்குறோம். விஜய் சார் ஆட்சியில் வந்து விஜய் வந்து மக்களின் நண்பனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்களும் அதான் சார் ஆசைப்படுறோம். ஆமாம் சார். அதே மாதிரி இப்போ வந்து விஜய் சாருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. இதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து இந்த அளவுக்கு ஆதரவு இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அதை பற்றி நான் சொன்ன போனால் நீங்கள் கேட்கறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விஷயத்தை கேட்க வரீங்க. அப்போ இருவரும் தலைவர்கள் இருந்தாங்க. நீங்கள் ஒரு கருணாநிதி ஐயாவும் ஜெயலலிதா அம்மாவும் இருந்தாங்க. அப்போ இருவரும் தலைவர்களுக்கு இடையில் அவங்க வந்தாங்க. அப்பயும் அவருடைய வாக்கு சதவீதம் அதிகமாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்க்கணும். அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் பார்க்கணும். இன்னைக்கு சட்ட ஒழுங்கும் சீர்குலைஞ்சுதான் இருக்குது, பொருளாதாரமும் சீர்குலைஞ்சுதான் இருக்குது, பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் கஞ்சா நிறைய பெருகி போச்சு. அதனால மக்கள் மாற்றி குத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு மட்டும் நான் சொல்லிடுறேன், பதிவு பண்ணிடுறேன். குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. குழந்தைங்க சொன்னால் யாரும் வந்து செஞ்சிருவாங்க, செய்ய மாட்டாங்கிறதால குழந்தைகளுக்காக செய்வாங்க. தாய் தகப்பன் குழந்தைகளுக்காக தான் செய்வாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். என் குழந்தை கேட்டதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என் குழந்தைக்காகத்தான் எல்லாம் செய்யணும். அப்போ என் குழந்தைக்கு இல்லாத என்னது? இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, என்னன்னா குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்டாருன்னு. குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்டால் என்ன தப்பு? ஓட்டு கேட்டால் என்ன தப்பு? தப்பு ஒன்றும் இல்லையே. அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுது, விஜய் எங்களுக்கு ஓட்டு போன்னு சொல்லுது. அப்போ அவங்க பிரியப்பட்டா போடுறாங்க இல்லை, அவங்க பிரியப்பட்டு தானே போட்டிருப்பாங்க, பிரியம் இல்லைன்னா போட்டிருக்க மாட்டாங்களா? அப்போ விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குல்ல, நான் வரவேற்கிறேன். அது ஒரு தவறு ஒன்றும் இல்லை, தவறு இல்லை சார். இது இப்போ வந்து விஜய் சாருக்கு வந்து இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. இதே இது கடந்த காலகட்டத்துல கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு, அதாவது அவர் வந்து சினிமா நடிக்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு. இந்த ஆதரவு வந்திருந்தா அந்த ஆட்சி எப்படி இருந்திருக்கும்? இல்ல, கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள் வந்து வராது வந்து துரதிருஷ்டம் தான் சொல்லணும். நம்மளோட துரதிருஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்திருப்பாரு வந்திருந்தாருன்னா. இந்த உணவு பெண்கள் விஷயத்துலலாம் அவரு பயங்கரமான இது கொடுப்பாரு. ஏன்னா அது இல்லாம என்னன்னா அவரு அதிகமான அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அவரோட, ஆனா என்ன ஒண்ணா மக்களுக்கு வந்து இப்ப என்னன்னா அவரால் பயன்பட்டு கூட எப்ப சொன்னா அவர் இறந்த பேர் தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லல, அதுக்கு முன்னாடி கூட சொல்லல. இப்ப எனக்கு கூட தெரியாது அவர் அவ்வளவு விஷயம் செஞ்சுக்கிறாருன்னு, எனக்கு கூட தெரியாது.
நான் இத்தனைக்கு ஒரு சமூக ஆர்வலர், ஒரு கோயம்பேடு மணிக்கட்டளத்துல ஒரு ஜெய்பீம் சங்கத்தோட தலைவர். எனக்கு என்னன்னா அவர் இறந்து பேர் தான் இவ்வளவு செஞ்சுக்கிறாருன்னு தெரியும். அப்ப சாமானிய மக்களுக்கு அவர் செஞ்சு முன்னாடி போகல. யாரெல்லாம் பயன்பெற்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து சொல்ல அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் அவர் ஆதரிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல தலைவர் கண்டிப்பா கிடைச்சிருக்கோம். சிறப்பான ஒரு ஆட்சி அவரும் கொடுத்திருப்பாரு. மிக மிக சிறப்பான ஆட்சி கொடுத்திருப்பாரு. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை நம்ம தவற விட்டது மிகப்பெரிய இழப்பு. இது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு செஞ்ச துரோகம் கூட சொல்லலாம். ஆமா, ஏன்னா ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்துட்டு இருக்கோம். இது ரொம்ப வருத்தமான. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை பை.